வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் நாங்களும் அரசியல் கட்சிதான் என வேட்பாளர்களை களமிறக்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கட்டமைப்பு ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு பலவீனமாக உள்ளது என்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசியையும் ராஜபாளையத்தையும் உதாரணமாக சொல்லலாம். காரணம், அந்த வேட்பாளர்களின் டிசைன் அப்படித்தான் இருக்கிறது. விருதை மகள் என்று தனக்குத்தானே அடைமொழி வைத்துக் கொண்டு விருதுநகர் தொகுதியை காப்பதே என் லட்சியம் என கடந்த 3 மாதங்களாக சுயேட்சை வேட்பாளராக அந்த ஊரையே சுற்றி வந்தார் கீர்த்தனா. என் மண்டையில் இருப்பது ஐபேக் மூளை. ஆந்திராவில் சந்திரபாபுவை சிஎம் ஆக்கியவள். எத்தனை காலத்துக்கு தான் யார் யாரையோ சிஎம் ஆக்கிக் கொண்டே இருப்பது? இங்க நானே சுயேட்சை வேட்பாளர் என்று அவர் பண்ணிய அலப்பறை கொஞ்ச நஞ்சமல்ல. போதா குறைக்கு தன்னை ஊடகவியலாளர் என்று வேறு சொல்லிக் கொண்டார். பத்திரிகையாளர் சந்திப்புகளின் போது விருதுநகர் தொகுதியில் தேமுதிக போட்டியிடுமா என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் நாயுடு சமுதாய வாக்குகள் அந்த கட்சிக்கு போய்விடுமே என்ற கவலைதான். தற்போது திமுக கூட்டணி பலத்துடன் தேமுதிக வேட்பாளராக விஜய பிரபாகரன் களமிறங்கியதும் கீர்த்தனாவின் ஐபேக் மூளை உடனே ஒரு கணக்கு போட்டது. சிவகாசியில் பூத கண்ணாடி வைத்து வேட்பாளரை தேடிய தாவேகாவுக்கு இறுதியில் விருதுநகர் சுயேட்சை கீர்த்தனா தான் கிடைத்தார். பிளேட்டை திருப்பி நான் சிவகாசியை காக்க வந்தவள் என்று மறுபடியும் முதலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். போலீஸ் ரிப்போர்ட்டருங்கிறாங்க, பெயருக்கு முன்னால டாக்டர் பட்டம் வேற போட்டுக்கிறாங்க. தாவேகாவுல டாப் டு பாட்டம் எனக்கு செல்வாக்கு இருக்கு. ராஜபாளையம் தொகுதியில சீட் வாங்கி தர்றேன்னு என்னென்னமோ பண்ணாங்க. அவங்க இந்த ஊரே கிடையாது. ஆனா பாருங்க, ஜெகதீஸ்வரி தான் இங்க தாவேகா வேட்பாளர். போலியா டாக்டர் பட்டம் போட்டதுக்காக ஜெகதீஸ்வரி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. என்ன இருந்தாலும் பெண்ணா பிறந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா அவங்கள தப்பா பேசக்கூடாது. ஆனா ஒரு ஆம்பளை கிட்ட அவங்க பேசின ஒரு கேவலமான பேச்சு தொகுதியையே நாரடிச்சிட்டு இருக்கு. நீங்களும் கேளுங்க என்று ஒரு வலைதள லிங்கை தட்டிவிட்ட அந்த தாவேகா நிர்வாகி அடுத்து வீடியோவும் வரப்போகுது என்று மேலும் அதறவிட்டார். ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்பது போல வேட்பாளர் தேர்விலே தாவேகாவின் அரசியல் சாயம் வெளுத்துவிட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.